ஒரு கப்புள் உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவரோட ஹஸ்பண்ட் ஒரு இன்ஸ்பெக்டர். ஆரம்ப கட்டத்துல கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. பல கனவுகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாட்கள் போக போக அந்த இன்ஸ்பெக்டர் ஹஸ்பண்ட் இவரை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். பிசிக்கலாவும் மென்டலாவும் ரொம்ப டார்ச்சர் பண்றான். ஆனா இந்த கொடுமையெல்லாம் அம்மா வீட்டுல சொன்னா புருஷாங்கிறவன் அப்படிதான் இருப்பான், நாம தான் முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. என்னாலும் பரவாயில்ல, இவனுக்கு எப்படியாவது பாடம் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவனோட ஒய்ஃப் ஒரு பிளான் பண்றான். அங்க இருக்க சில போலீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா பரோல்ல வர ஒரு கைதியை ஒரு சீக்கிரட்டான இடத்துல கொண்டு போய் மறைச்சு வைக்கிறாங்க. இதனால மேல இடத்துல இருந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. அப்படி இருந்து ஒரு நாள் தன்னோட ஒய்ஃப் தான் இவனை மறைச்சு வச்சிருக்காங்க அவன் கண்டுபிடிச்சான். அப்போ அவன் தன்னோட ஒய்ஃபை டார்ச்சர் பண்றான். ஆனா அவன் பேசுற எல்லா விஷயங்களையும் அவனோட ஒய்ஃப் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. அடுத்த நாள் டிஎஸ்பி கிட்ட அந்த ஆதாரங்களை எல்லாம் காமிச்சு அவனோட ஹஸ்பண்ட அந்த ஜாப்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறான். சரியான ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டாங்கிற சந்தோஷத்துல தன்னோட வாழ்க்கையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. அப்படி இந்த டைரக்டர்கள் எல்லாம் கணவனால் கொடுமைப்படுத்தப்படும் பெண்களை பத்தி மட்டுமே படம் எடுக்காம மனைவிகளால் கொடுமைப்படுத்தப்படும் ஆண்களுக்காகவும் சில படங்களை எடுத்தா நல்லா. ஒரு கப்பல் உயிர்